ஒரு மனிதன் வாக்குரிமையை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை வைத்து மட்டுமே இந்த மக்களாட்சி வெற்றியடைந்த ஆட்சியா அல்லது தோல்வியடைகின்ற ஆட்சியா என்பதை நாம் நிரூபணம் செய்து கொள்ள முடியும். என்றைக்கு 500 ரூபாய் நோட்டுக்கும் ஒரு பாட்டில் சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் இந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை பலம் வாய்ந்த யானையினுடைய துதிக்கையை பிச்சை பாத்திரமாக மாற்றிய யானை பாகனை போல் என்று நம்முடைய மக்கள் இப்படி மாறினார்களோ அன்றே ஜனநாயகம் செத்து போய்விட்டதாக 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்தவனாக நான் கூறுகின்றேன். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆட்சியை நம்மிடம் அட்சய பாத்திரமாகத்தான் ஒப்படைத்தார்கள். இன்று நம் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். இதை ஏன் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த இடத்திலே நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் கூட ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். புரியும் என்று நினைக்கின்றேன். முந்தைய தலைவர்கள் இந்தியாவின் சொத்தாக இருந்தார்கள். இன்றைய தலைவர்களிலே பல பேர் இந்தியாவை சொத்தாக்க நினைக்கின்றார்கள். மறுக்க முடியுமா? முந்தைய தலைவர்கள் தன்னை பற்றி சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள். இன்றைய தலைவர்களில் பல பேர் இந்த மண்ணை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றார்கள். தொண்டு செய்கின்ற களமாக பார்க்கப்பட்ட அரசியலை வளம் கொளிக்கின்ற தொழிலாக மாற்றிவிட்டார்கள். யாரும் மறுக்க முடியாது. இது அத்தனை பேரும் அறிந்த ரகசியம். நாற்காலியை கைப்பற்றுவதற்கும் நாற்காலியை காப்பாற்றுவதற்கும் 24 மணி நேரமும் சிந்திக்கின்றார்களே ஒழிய நாட்டு மக்கள் நலனை பற்றி கிஞ்சித்தேனும் சிந்தித்தார்களா என்றால் இல்லை. எந்த கட்சியையோ எந்த குறிப்பிட்ட தலைவரையோ பற்றி பேசாமல் பொதுவாக நான் உங்களுடைய உணர்வுகளை, மக்கள் பேசுவதை இந்த அவையிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், கணக்கு மீறி தின்றதாலே கனத்த ஆடு சாயுது, அதை கண்ட பின்னும் மந்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேயுது. ஒரு கவிஞன் எழுதுகிறான், கொள்கைக்காக கோவணத்தை இழந்து நின்றால் கோமாளிகள் என்று கல்லால் அடிப்பார்கள். கொள்கையே இழந்து நிற்கும் கோமாளிகளை மந்திரிகளாக்குவார்கள். அரசியலிலே சகுனியை தோற்கடித்து விட்டார்கள். இந்த பல அரசியல்வாதிகள் சகுனியை தோற்கடித்து விட்டார்கள். எப்படி தெரியுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே அரசியல் பிரச்சனை வந்தபோது அரசியலிலே சூதாட்டத்தை அறிமுகப்படுத்தியவன் சகுனி. போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல்வாதிகள் அரசியலையே சூதாட்டமாக்கி விட்டார்கள்.